லைக்ஸ் வருதோ அந்த கமெண்ட் தான், அந்த கமெண்ட்ல வர அந்த ஹேக் தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நான் நெயில் ஹேக்ஸ் பார்க்க போறோம். ஸோ நெயில் ஹேக்ஸ் வந்துட்டு மறந்துட்டியா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு anistamillifestyle. ஸோ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெயில் ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நெயில் ஹேக்ஸ் அப்படின்றப்போ எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டான நெயில்ஸ் தான். அண்ட் எனக்கு வந்து லாங்காக வச்சுக்கிறது அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா ஆஃபன் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒன்று உடையும், அதுக்கப்புறம் அதுக்காக எல்லாத்தையும் கட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் திரும்ப ஒன்று உடையும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டம் இருக்கிறனால மேக்ஸிமம் நெயில்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்டாக தான் வச்சிருப்பேன். நெயில் பாலிஷும் கூட அந்த அளவுக்கு நான் அடிக்க மாட்டேன். பட் இருந்தாலும் நெயில் ஹேக்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச காலேஜ் டேஸ் நான் படிக்கும்போது நான் நிறையா நெயில் ஹேக்ஸ் காலேஜ் நான் போட்டு போவேன். என்ன எனக்கு கொஞ்சம் பைத்தியக்காரி மாதிரி பார்ப்பாங்க எங்கள் காலேஜில். அந்த மாதிரி நான் பண்ணிட்டு போகும்போது இட்ஸ் ஆல் இந்த கேம். அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம வந்து பண்ணாமல் இருக்க முடியாது. நம்ம பிடிச்ச விஷயத்தை நம்ம எப்பவுமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். வேறு எதுக்கு இருக்கணுமா? சரி, ஓகே, வளவளாலும் பேசாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னோட நெயில்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு நான் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் காமிச்சு தான் உங்களுக்கு வந்து பண்ணிப்பேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேக் ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஹேக் வந்து ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஏற்கனவே அவங்க கையில் நெயில் பாலிஷ் அடிச்சிருக்காங்க, அப்புறம் ஒயிட் பெயிண்ட் வந்து எடுத்துருக்காங்க, அது கூட வந்துட்டு ஹேர் பின் இருக்குது தெரியுமா, அதை டிப்பை வந்துட்டு டிப் பண்ணி போல்கா டாட் மாதிரி வந்துட்டு அந்த நெயில்ஸில் வந்து வைக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இந்த ஹேக். இப்போ இந்த ஹேக் வந்து எப்படி வருது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, இதான் ஆக்சுவலாக இந்த ஹேக்கோட ரிசல்ட். இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலாக அந்த போல்கா டாட் வைக்கிறதுக்கு அப்படின்னே வந்துட்டு நம்மளுக்கு நெயில் ஆர்ட் கிட்டு வாங்கினீங்க அப்படின்னா அதுலேயே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து அதுக்கு பதில் வந்து நம்ம இந்த ஹேர் பின்னோட டிப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நிஜமாவே இது வந்துட்டு சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக் வந்து ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா நம்மள்ட்ட வந்து கிளாசி எஃபெக்டில் ஒரு நெயில் பாலிஷ் இருக்கும், மேட் எஃபெக்டில் இருக்கும். ஒரே கலரில் நம்ம ரெண்டு இதுலையுமே வச்சுருப்போம். மேட்லேயும் வச்சுருப்போம், கிளாஸிலையும் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி கிளாஸியாக இருக்கிற நெயில் பாலிஷே வந்துட்டு நம்ம மேட் எஃபெக்டில் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஹேக் தான் இது. ஸோ அவங்க ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கார்ன் ஸ்டார்ச், அதான் நம்ம வீட்டில் கார்ன்ஃப்ளவர் இருக்கும் தெரியுமா, அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம மேட் எஃபெக்டில் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு நீராவி இருக்குல்ல, நம்ம வீட்டில் தண்ணியெலாம் கொதிக்கும் போது அந்த ஆவி வருது பார்த்தீங்களா, அதை வந்து நெயில் பாலிஷில் வச்சோம் அப்படின்னாலே அது வந்து மேட் எஃபெக்ட்ல மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு மெத்தட்ல எது வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ஈஸியாக நம்மளும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ போய் நம்ம செஞ்சு பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, இது வந்து நம்ம என்னன்னா நம்ம ஆவி பிடிச்சோம் தெரியுமா, நம்ம ஆவியில் நெயில்ஸ் பிடிச்சோம் தெரியுமா, ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சோம் சரிங்களா. ஓகே, அது வந்துட்டு இது பார்த்துக்கோங்க, இது ரிசல்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து நார்மலாக நம்ம அடித்தது இல்லை. இதுக்கு இந்த நெயிலுக்கு நம்ம ஆவிலாம் பிடிக்கல. இது வந்து லைட்டாக மேட்டியாக இருக்கும், ரொம்ப லைட்டாக மேட்டியாக இருக்குது. அண்ட் இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த கார்ன் ஸ்டார்ச் இருக்குல்ல, அது போட்டோம் தெரியுமா, அது கார்ன் ஸ்டார்ச் வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. சப்போஸ் கார்ன் ஸ்டார்ச் போட்டு உங்களுக்கு சூப்பராக வந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ இதான் ரிசல்ட். ரெண்டுமே வந்து அப்படி ஒன்று ஆஹா ஓஹோ மேட்டி எஃபெக்ட் ரிசல்ட்லாம் ஒன்று கொடுக்கலாம், ஆனால் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு நான் 6 மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு சிம்பிளான ஹேக். நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைய ஷேடில் நம்ம லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும். சில ஷேட்ஸில் இருக்க லிப்ஸ்டிக் வந்து நமக்கு நெயில் பாலிஷை போட்டால் நல்லா இருக்கும்னு கூட தோணும். ஸோ அந்த கலரில் ஷேடில் நமக்கு நெயில் பாலிஷ் கிடைக்காது. சம்டைம்ஸ் நம்ம கையில் நெயில் பாலிஷ் இருக்காது. அந்த மாதிரி சமயங்களை இந்த ஹேக் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்கை வந்துட்டு அந்த பிக்மெண்ட்டை எடுத்து அதை வந்து அடித்து அது மூலமாக வந்துட்டு அது மேலே இன்னொரு கோட் நம்ம டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் இருக்குது தெரியுமா, அதை கொடுத்து ஸோ அந்த மூலமாக வந்து நெயில் பாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் போய் செஞ்சு பார்க்கலாம்.
லிப்ஸ்டிக் அடிச்சதுக்கப்புறம் இருக்கிற ரிசல்ட் இதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த கோட்டிங் நான் கொடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இதான் வந்து ஆக்சுவலாக அதோட ரிசல்ட். ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் தான் சொல்வேன். நம்மளுக்கு நெயில் பாலிஷ் ஒரு கோட்டிங் அடிச்சு ஒரு பிக்மெண்ட் வரும் தெரியுமா, அந்த அளவுக்கு வந்து பிக்மெண்டட் ஆகல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பதில் நம்ம லிக்விட் நெயில் கலருக்கு தெரியுமா, அதை அடிச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அதை ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்துட்டு அதை வந்து போட்டு விடுங்க, மறக்காமல் இது இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஆனால் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு இது வந்து ஒர்க் ஆகலைன்னால இந்த 8 மார்க்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாக் போலாம். ஓகே, இப்போ நம்ம பண்ண போது ஒரு நெயில் ஆர்ட். ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் அதுக்கு மேலே வந்து பிங்க் கலர் எல்லோ கலர் கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே வந்துட்டு ஒரு அது என்னது டூத் பிக் வச்சு அழகாக டிசைன் பண்ணி விட்டு அது அழகான ஒரு டிசைனாக வருது, ஆர்ட்டாக வருது. இப்போ இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இந்த நெயில் ஹேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு, ஆனால் எனக்கு ரியலில் வந்து இது வந்து பார்க்க அழகாக க்யூட்டாக அழகாக வந்திருக்குது. ஸோ இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகிக்குன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வேறு எந்த ஷேட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நிஜமாக வேறு கலர் காம்பினேஷனாக நீங்கள் ட்ரை பண்ணால் நிஜமாக சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து டூத் பிக் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக நீட்டாக அது வந்து வருது. ஸோ இது சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கும் வந்து ஆக்சுவலாக வந்து நெயில் ஆர்ட் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, கலராக நெயில் பாலிஷ் இருக்கும்ல, எல்லா கலர்லேயும் இந்த இடத்த வந்து டாட்டாக வைக்கிறாங்க. இவங்க ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் நெயிலில் செய்கிறாங்க. நானுமே இன்றைக்கி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸில் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஏன்னா என்னோட நெயில்ஸ் ஒன்றும் ரொம்ப லாங்கான நெயில்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸில் வந்து செஞ்சு காட்டுறது வந்து எக்ஸாக்ட்லி அவங்க காட்டிருக்கிற மாதிரி அழகாக வருதா அப்படின்னு நம்ம போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதான் ரிசல்ட் பார்த்துக்கோங்க. ஓகே இதுக்கு வந்து இதை வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, இந்த டாட் இருக்குல்ல, இதை வச்சு நான் வந்து பண்ணேன். இது நெயில் ஆர்ட் பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது என்ன அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட இது இருக்கவும் செய்யும். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹேக்கில் வந்து காட்டியிருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஹேர் பின்னை வச்சு டாட்டாக வச்சு காமிச்சிருப்பேன். அந்த ஹேர் பின் டிப்பை வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். கலர்ஃபுல்லாக அழகாக வரும். ஓகே, இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இதுவும் வந்து ஆக்சுவலாக நெயில் ஆர்ட் தான். ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துங்க, அப்புறம் ரெட் கலர், அப்புறம் ஒயிட் கலர் கொடுத்துட்டு திரும்ப அது மேலே வந்துட்டு அழகாக டிசைன் வரைஞ்சி விட்றாங்க. ஒரு அழகான ஆர்ட் மாதிரி அது வந்து வருது. ஸோ இது ஒரு நெயில் ஆர்ட், அழகான நெயில் ஆர்ட், பார்க்க க்யூட்டாக இருக்குது. இது வந்து எப்படி வருது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். இதான் நம்ம ரிசல்ட் எப்பயும் போல நம்ம கொஞ்சம் காமெடியாக தான் வந்திருக்குது. ஓகே, நம்ம காமெடியாக பண்ண அப்படி தான் வரும். ஆக்சுவலாக அது என்னென்னா, அவங்க பிரைட் கலர் ரெட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா பிரைட் ரெட். நான் போட்டுக்கிறேன் இந்த ஷர்ட். இந்த கலரில் இருக்கிற ரெட் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது அழகாக வந்துருந்துச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாக ரெட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டூத் பிக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்துட்டு அழகாக அப்படி போட்டுக்கலாம். அப்படியும் சூப்பராக வரும். பட் ஆனால் ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி சூப்பராக அந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த
ஹேக் எதுக்குன்னா நெயில் பாலிஷ் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள ஹேக். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாட்டில் எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து ஸ்பாஞ்சு தெரியுமா, ஸ்பாஞ்சை வச்சு வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும் தெரியுமா, அதை வந்து உள்ளே வந்து ஊற்றிக்கிறாங்க. ஊற்றிக்கிட்டு ஸோ உள்ளே வந்து அந்த நெயில்ஸ் வந்து முக்கி இது பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா நெயில் வந்து அது நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணி அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துருது. இது ஆக்சுவலாக சோம்பேறிகளுக்கான ஒரு ஹேக், அதாவது என்ன மாதிரியான சோம்பேறிகளுக்கான ஹேக் அப்படின்ற நான் சொல்வேன். ஆனால் இந்த ஹேக் நிஜமாவே ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம போய் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இந்த ஹேக் பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கு, செய்யறதுக்கு எந்த அளவுக்கு வருது அப்படின்னு நான் போய் செஞ்சு பார்க்கலாம். சூப்பர்ல, நானே எதிர்பார்க்கல. இருக்கேன் அடுத்த வங்கிற போட்டு பார்ப்போம். எனக்கு இருந்ததுல இந்த ஹேக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாக இது சூப்பராக இருக்குது. இப்படி உள்ள விட்டு இது பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டப்பட்டு நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சி போடுறதுக்கு இது வந்து நல்லா இருக்குது. எஸ்பெஷலாக நீங்கள் வந்து ஒரு பெரிய சோம்பேறியாக இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சோம்பேறியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேக் உங்களுக்காகவே இந்த ஹேக்கை வந்து செஞ்சுருக்காங்க அப்படி தான் நான் சொல்வேன். ஓகே, இந்த ஹேக் தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ணுற கடைசி ஹேக். ஸோ இந்த ஹேக் வந்து நிஜமாகவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த மன நிறைவோடு இன்றைக்கி வந்து நான் வந்துட்டு இதை முடிச்சு நான் போய் எண்டு கார்ட் போய் சொல்கிறேன் உங்களுக்கு. மக்களே அவ்வளோதான் நான் முடிக்க போகிறேன். ஸோ முடிக்க போகிற முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா வந்து அடுத்து நம்ம சேனலில் என்ன ஹேக் போடலாம் அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வருதோ அண்ட் எந்த ஹேக் வந்து அதிகமாக கேட்கப்படுதோ அதை வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஐடியாவில் இருக்குது. ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.